முதலமைச்சர் நம்ம சிஎம் ப்ரோ என்ன சொன்னார்னா, கர்நாடகா முதலமைச்சருடைய அழைப்பின் பேரில் நான் கர்நாடகா செல்வதற்காக திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை போன்ற செய்தியை பரப்பினார்கள். ஆனால் இன்றைக்கி கர்நாடக முதலமைச்சர் மாண்புமிகு டி.கே. சிவகுமார் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அதாவது கர்நாடகாவில் அவரை சந்திக்க வேண்டும் என்று தமிழகத்திலிருந்து கடிதம் வந்தது என்று தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் வர்றோம், பார்க்குறோம், பேசுகிறோம்னு சொல்லி கேட்டது யார் என்பதை திரு சிவகுமார் அவர்கள் தமிழகத்திலிருந்து வந்த அழைப்பு என்று சொல்லியிருக்கிறார். இதில் எது உண்மைன்னு 2 பேரையும் நேரில் வச்சு கேட்டால் தான் தெரியும். மேகதாது அணையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் பெற்ற தீர்ப்பு அது சரியான தீர்ப்பு. ஏன்னா டிபிஆர் கூட கூடாது, போட்டால் தமிழ்நாட்டினுடைய ஆட்சேபனை கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சர் அதையெல்லாம் படித்து பார்க்காம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை வச்சுக்கிட்டு இன்றைக்கி கர்நாடகா பேசுகிறாங்க. அவர் மீது கூட பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லியிருக்கிறார் என்று அவர் மீது உரிமை மீறல் கொண்டு வர முடியும். அதையும் நிச்சயமாக செய்வதற்கான ஏற்பாடுகள் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எங்களுடைய தலைவரை கலந்து கொண்டு ஏற்பாடுகள் செய்யப்படும். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றிய ஜல்சக்தியினுடைய அந்த துணை அமைச்சருக்கு எந்த அடிப்படையில் அவர் சொன்னார்னு தெரியல. ஒரு தீர்ப்பை படித்து கூட பார்க்காமல் ஒரு அமைச்சர் பதில் சொல்கிறாருன்னா இதை விட கேவலம் ஒன்றும் கிடையாது. அதே போல் இங்கே இருக்கவங்களுக்கும் புரிதல் சக்தி என்பது அந்த அளவு கிடையாது. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பிரிமிச்சோர், இது ஆரம்ப கட்டத்தில் இருக்குது, ஏதாவது நடவடிக்கைகள் வர்ற போது நீங்கள் நாடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகத்தான் தீர்ப்பாயம் அமைக்கப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தமிழக அரசு தீர்ப்பாயம் அமைப்பதற்கான முனைப்புகளை கோர்ட்டை நாடி இருக்கலாம் அல்லது ஒன்றிய அரசை நாடி இருக்கலாம். அப்படி செஞ்சு நம்மளுடைய டெல்டா பகுதி மக்களை காப்பாற்றியிருக்கலாம். இப்போ பார்த்தா அங்கே பாலமாக அங்கே மண் வெடித்து கிடப்பதை பார்த்து எல்லோரும் கண்ணீர் சிந்துகிற நிலைமை தான் இருக்கிறது. ஒரு கால் நம்ம கண்ணீரில் தான் அந்த தண்ணீர் வர வேண்டும் என்று சொன்னால் வேறு வழியே கிடையாது. எனவே இன்றைய ஆட்சியாளர்களுக்கு எந்த விதமான புரிதலும் இல்லாத காரணத்தால் அவங்களால எதுவும் செய்ய முடியலை, எதுவும் தெரியலை, தெரிஞ்சிக்கவும் முயற்சி பண்ணலை. ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனுடைய அடிப்படை என்ன என்பதையே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவே அடிப்படையை புரிந்து கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டும். கர்நாடகாவில் நாளைக்கு அவர் டி.கே. சிவகுமார் அவர்கள் அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு. இங்கே நாங்கள் கூட்டுங்கன்னு வேண்டுகோள் விடுத்தாலும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி, எப்படியாவது காவிரி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக விவசாயிகள் எடுக்கிற எந்த முடிவுக்கும் விவசாயிகளுக்கு துணையாக இருக்கும்.